நல்லவை கேட்போம் நமது சேனலில் உடல் வேறு ஆத்மா வேறு என்பதை பற்றி கேட்போம். உபனிஷத் கட்டோபனிஷத் மற்றும் பகவத்கீதையில் ஆத்மாவை பற்றி சொல்லியுள்ளது. ஆத்மா என்பது இயற்கையாகவே சுதந்திரமானது. இதுக்கு ஏற்ற சுருக்கமெல்லாம் கிடையாது. இது தர்மபூத ஞானம் என்பதை பெறக்கூடியதான தகுதியை உடையது. இதற்கு ஆத்மாவுக்கு ஜீவன் என்று பெயர். இந்த ஜீவனுக்கு பிறப்பு இறப்பு, அதாவது ஜனனம் மரணம் என்பது கிடையாது. இந்த ஜீவாத்மாவை தோற்றுவிக்கக்கூடியவன் அப்படிங்கிறவன் யாரும் இல்லை. அதனால இவனுக்கு பிறப்பு என்பது இல்லை. ஆனால் நித்தியம், எப்பொழுதும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்பொழுதுமே இருக்கக்கூடியவன் அப்படின்னா ஏதாவது ஒன்றிலிருந்து தோன்றியவன் அப்படிங்கிறது வராது. பழமையானவன் அப்படின்னு சொல்றது. தோற்றம்ங்கிறதும் அதாவது கிடையாது, எப்பொழுதுமே இருக்கக்கூடியவன். இதுக்கு மேலே நிர்லேபன் அப்படின்னு பேர் இந்த ஜீவாத்மாவுக்கு. நிர்லேபன் அப்படின்னா எதிலையும் ஒட்டாதவன் அப்படின்னு அர்த்தம். இது அந்த கட்டோபனிஷத்தில் ந ஜாயத்தே மிரியத்தேவா விபஷ்சித்து நாயம் குதஷ்சித்து ந பபூவ கஷ்சித்து அஜஹ நித்யஹ சாஸ்வதஹ அயம் புராணஹ நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த ஜீவன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இவன் ஒரு உடலில் சேர்றான், ஒரு சரீரத்தை தேர்ந்தெடுத்துக்கிறான், ஒரு தேகத்தை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே சேர்றான். அப்போ அந்த சரீரத்தை அடித்தா இவனுக்கு வலிக்காது. ஏன்னா இந்த ஜீவாத்மா எதுலேயுமே ஒட்டாதவன். அந்த சரீரத்துக்கு தான், அந்த உடலுக்கு தான் வலிக்குமே தவிர இவனுக்கு கிடையாது. அதனால் அந்த உடலினுடைய சம்பந்தத்தினால, ஒரு தொடர்புனால, சரீர தொடர்புனால இந்த ஜீவன் அடிக்கப்பட்டவனாகவும் துன்பப்படுபவனாகவும் தெரிகிறான் அப்படின்னு சொல்ற. இது கட்டோபனிஷத்து. இந்த ஜீவாத்மாவை, அதாவது இந்த ஆத்மாவை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதாவது ஆயுதங்களால் வெட்ட முடியாது, நெருப்புனால கொளுத்த முடியாது, தண்ணியில் போட்டு ஊற வைக்க முடியாது, நனைச்சி ஊற வைக்க முடியாது, இது பெருசாக ஆக்க முடியாது, காற்றுல உலர்த்த முடியாது, காய வைக்க முடியாது. இப்படி எந்த பஞ்சபூதங்கள்லையுமே ஒட்டாதவன், அப்படிப்பட்ட தன்மையை உடையவன், அதுதான் ஜீவாத்மா. இந்த கீதையில் அழகா நமக்கு சொல்லியிருக்கார் கிருஷ்ண பரமாத்மா. அச்சேத்யா வெட்ட முடியாதவன், அதாஹ்யா நெருப்பினால் கொளுத்த முடியாதவன், அக்லேத்யா அசோஷ்யா தண்ணியில் நனைக்க முடியாது, திருப்பி காய வைக்க முடியாது, நித்யா எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், சர்வகதா ஸ்தானுகு அச்சலக அயம் சனாதனஹா எல்லா இடத்திலும் செல்லக்கூடியவன், எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், பழமையானவன், சனாதனஹா அப்படின்லாம் சொல்ற. இந்த மாதிரி சொல்லியிருக்கு. இப்போ இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது இதுதான். அதனால நமக்கு ஏன் துக்கம் வருது, சுகம் வருது, நாம் ஏன் கவலைப்படுறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மனிதன் இருக்கான். மனிதன்னா யாரு? இந்த ஆத்மாவோட சரீரத்தை உடையவன், அதாவது சரீரத்தில் ஆத்மாவை உடையவன். ஒரு சரீரத்தில் ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா அந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் மனிதன் அப்படின்னு சொல்லப்படுறான். இப்போ இந்த மனிதனுக்கு இவன் பண்ணியிருக்கக்கூடியதான கர்மா, அந்த கர்மா புண்ணிய பாபம், அந்த வினைகள்னால அவனுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதெல்லாம் வருது. இப்போ விஷ்ணு புராணம் இது அழகாக எடுத்து காண்பிக்கிறது நமக்கு. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 விதமான கவலைகள் இருக்கு, தாபங்கள் இருக்கு. அதுக்கு ஆத்தியாத்மிகம்,
ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு பேர். இப்போ ஆத்தியாத்மிகம் அப்படின்னா அதுக்கு தாபம்னு பேர், தவிப்பு. அப்போ ஆத்தியாத்மிகம்னா என்ன? ஒவ்வொரு மனிதனுக்கும், அதாவது சரீரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான் மனிதன். அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடியதான தலைவலி, ஜுரம், குஷ்டம் போனதான ரோகங்கள், அதனால் ஏற்படக்கூடிய துக்கம், மனசை ஒட்டி வரக்கூடியதான காமம், குரோதம், பயம், துவேஷம், லோபம், மோகம், அதாவது லோபம், மோகம், சோகம், பொறாமை, பகைமை, அவமானம், இதனால் ஏற்படக்கூடியதான துக்கம், இதுக்கு ஆத்தியாத்மிகம்னு பேர். ஆதி பௌத்திகம் அப்படின்னா மனிதன், பசு, பட்சி, பிராணி இப்படி இருக்கக்கூடியதான ஜீவர்களால் ஒருவனுக்கு ஏற்படக்கூடியதான தீமைகள், கெடுதல், துக்கங்கள். அடுத்தது ஆதி தெய்வீகம் அப்படின்னாக்க தெய்வத்தினால் வரக்கூடியது, அதாவது சிருஷ்டியினால் வெயில், மழை, இடி, குளிர், காற்று, அதுக்கப்புறம் பிரவாகங்கள், இந்த மாதிரி வரக்கூடியதான கஷ்டங்கள், இயற்கையினால் வரக்கூடியதான கஷ்டங்கள், இதுக்கு ஆதி தெய்வீகம் அப்படின்னு பேர். இதுக்கு தாபங்கள், தாபத்திரயம் அப்படின்னு பேர். இதில் இந்த ஜீவாத்மாவுக்கு முதல்ல ஏற்படக்கூடியது கர்ப்பவாசம். இந்த பூமியில் வந்து பிறக்கணும் அப்படின்னாக்கா அவன் கர்ப்பவாசம் பண்ணுறான். அப்படி கர்ப்பவாசம் பண்ணி அப்புறம் பிறக்கிறான், ஜனனம், பிறப்புன்னு ஏற்படுறது. அதுக்கப்புறம் வளர்ந்து மூப்படைகிறான், வயதாக போகிறது, அதுக்கு மூப்புன்னு பேர். இந்த மூணும் நரகத்திற்கு சமானம், அதாவது நரகத்திலையும் ஏற்படக்கூடியது அப்படிங்கிறத காமிக்கிறார். அதாவது கர்ப்பவாசம், கருவில் இருக்கக்கூடியது. அப்போ கருவில் இருக்கும்போது, கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த ஜீவனுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னு கேட்டால், அந்த ஜீவன் ஒரு கருவில், ஒரு தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீவனுடைய உடலானது மென்மையாக இருக்கும். அது மலங்கள் நிறைந்ததான அந்த கர்ப்பத்தில் அது ஒரு மென்மையான தோலால் மூடப்பட்டதா, முதுகு வளைந்து கழுத்து எலும்புகள் எல்லாம் உடையதா அப்படியே கூனிண்டு அப்படியே இருக்கும். அதனுடைய தாய் சாப்பிடக்கூடியதான புளிப்பு, கசப்பு, உப்பு, காரம் இதெல்லாம் அந்த குழந்தை மேலே, அந்த மென்மையான தோல் மேலே படும்போது அதுக்கு ரொம்ப வேதனையை ஏற்படுத்தும், அதுக்கு துக்கத்தை ஏற்படுத்தும், வலியை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப அவஸ்தைப்படும், கஷ்டப்படும். அந்த குழந்தை தன்னுடைய உடம்பை நீட்டவும் முடியாது, மடக்கவும் முடியாது. மலமூத்திரங்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சேத்துல அப்படியே கடந்து தவிக்கும். அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும். அந்த அறிவு இருக்கிறதுனால அந்த சிசு, அந்த குழந்தைக்கு, அந்த ஜீவனுக்கு இதுக்கு முன்னால் எடுத்திருந்த பிறவிகளுடைய ஞாபகங்கள்லாம் இருக்கும், முன்பிறவி ஞானங்கள்லாம் இருக்கும், அந்த அறிவு இருக்கும் அதுக்கு. அதனால் இத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோம், அந்த கர்மத்தினால, அந்த வினைகள்னால இப்போ வந்து இங்கே கட்டுண்டு கிடைக்கிறோம் இந்த தாயினுடைய வயிற்றில் அப்படிங்கிறது எல்லாமே அந்த குழந்தைக்கு, அந்த சிசுவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 10 மாதம் ஆன பிறகு அந்த குழந்தை வந்து பிறக்கிறது. பிறக்கும்போது அந்த பிரம்மதேவனால் அனுப்பப்பட்டதான ஒரு காற்று, அந்த வாயு, அது என்ன பண்ணும், இந்த எலும்புகள் எல்லாத்தையும் அப்படியே நொறுக்கி போகும்படி அந்த குழந்தையை அப்படியே அமுத்தும். மலமூத்திரங்கள், சுக்ல சோனிதங்கள் இதனால் பூசப்பட்டதான் இந்த முகத்தோட அந்த குழந்தை, அந்த பிரசவ வாயுன்னு பேர், அதனால் அப்படியே வெளியில் தள்ளும் அது. அதனால் தாயினுடைய வயிற்றுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தோட வலியோட வெளியில் வரும். அது அந்த குழந்தை வரும்போது அந்த குழந்தையினுடைய உடம்புல முள்ளால் குத்துறா மாதிரி இருக்கும், ஒரு கத்தியால் அறுக்கிறா மாதிரி இருக்கும், துர்கந்தமாக இருக்கும். அப்படிப்பட்டதான இந்த தாயாருடைய வயிற்றுலேருந்து ஒரு புழுவை போல வந்து கீழே வந்து விழும். அந்த குழந்தை துடிச்சுண்டு வந்து விழும். அது அந்த அனுபவம் அந்த குழந்தைக்கு இருக்கும்.
அது மூர்ச்சை அடைந்து ஞானத்தை இழந்து அப்படியே கிடக்கும். வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அவ்வளவு ஞானம் இருந்தது, பூர்வ ஜென்ம நினைவெல்லாம் இருந்ததான அந்த சிசுவிற்கு வெளியில் வந்து விழுந்தவுடனே எல்லாம் மறந்து ஒரு மயக்கத்தில் அப்படியே இருக்கும். அதன் பிறகு அந்த குழந்தைக்கு என்ன ஏற்படுறது அப்படிங்கிறத அடுத்ததில் கேட்போம்.